நான்காவது இந்தியாவுடைய இறையாண்மை. ஐயா, நாம் இந்த நாட்டை முழுமையா பார்க்கணும். நீங்க சேலத்தில் இருங்க, நீங்க அம்மாப்பேட்டையில் இருங்க, சாதாரணமா நாம் இருப்போம், சாதாரண குடும்பத்தில் இருப்போம். ஆனால் நாம் மறந்துவிடக் கூடாது, இந்தியா என்பது நம்முடைய முகவரி, பாரதம் என்பது நம்முடைய முகவரி. ஐயா, இந்த நாட்டிலே எந்த இடத்திலே பிரச்சனை நடந்தாலும் கூட அது ஒரு இந்தியனையும் கூட பாதிக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி கையா இருந்துச்சு, எப்படி வச்சிருந்தாங்க நாட்டை? கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 2004 14 வரை எப்பொழுது எங்கே குண்டு வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பெங்களூர் பிளாஸ்ட், டெல்லி பிளாஸ்ட், பூனே பிளாஸ்ட், எத்தனை பிளாஸ்ட் ஐயா, ரயில்வே பிளாஸ்ட், ட்ரெயின் பிளாஸ்ட், நக்சல்களுடைய ஆதிக்கம், வடகிழக்கு பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அரசை ஏற்றுக்கொள்ளாமல் துப்பாக்கி ஏந்தி கொண்டு போராட்டம், இதையெல்லாம் 10 ஆண்டுகள்ல கட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு முழுமையாக இறையாண்மை இருக்கக்கூடிய பாரதத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி